ஹாய் டுவெல் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு குளத்தூருக்கு போயிட்டுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் சாட்டர்டே குளத்தூர் போயிட்டு வாங்க. வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெவி டிராஃபிக்குங்க கோயம்பேடு கிட்ட. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மாற்றினதா சொன்னாலுமே செம்ம டிராஃபிக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் போனேன். பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆயிடுச்சு. எப்பயுமே 6:30 கிட்ட போயிடுவேன். இந்த தடவை ஒரு 7:30 ஆயிடுச்சு. ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம ஸ்கூல் கிட்ட பைக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். வழக்கம் போல் அந்த குட்டி பசங்க பீட்டா ஷாப்னு ஒரு சைடில் பீட்டா ஷாப் உண்டு. ஏதாவது பீட்டாஸ் இருக்கான்னு பார்த்தா நான் அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பார்த்தீங்கன்னா நார்மல் வெரைட்டிஸான இந்த பிளாட்டீஸ் இதெல்லாம் வந்து பேக்கெட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் க்ரீன் அக்வாவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமான்னு பார்த்தேன். மோஸ்ட்லி கப்பீஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு பார்த்தேன். கப்பீஸ் இல்லை, பட் இந்த தடவை கார்டினல் டெட்ராலாம் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வந்துருந்தது. டெட்ரா வெரைட்டிஸ் நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைகர் பார்பில் வந்து பலூன் டைகர் பார்புன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ரேரான வெரைட்டி, கொஞ்சம் பலூன் டைப்பில் இருக்கும், அது வச்சுருந்தாங்க. மற்றபடி பலூன் ரேம்ஸி இந்த மாதிரி இது வச்சுருந்தாங்க. கப்பீஸ் அந்த அளவுக்கு இல்லை. லாஸ்ட் டைம் கூட கொஞ்சம் எக்ஸாட்டிக் கப்பீஸ் வச்சுருந்தாங்க. இந்த தடவை அந்த அளவுக்குலாம் எக்ஸாட்டிக் கப்பீஸ் இல்லை. பட் டிஸ்கஸ் வந்து மறுபடியும் ரீலோட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே இவங்ககிட்ட டிஸ்கஸ் வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது கூட டிஸ்கஸ் கம்மியாக இருந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் கொஞ்சம் நிறையவே வச்சுருந்தாங்க. நான் ப்ரைஸஸ் எதுவுமே பெருசாக கேட்கல. ஏன்னா நம்ம வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லி ப்ரைஸ் கேட்டால் கண்டிப்பாக அது ஒரு ப்ரைஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போய் கேட்குறதா இருந்தால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. நான் சொன்ன அந்த பலூன் டைகர் பார்க் இதுதான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. வேறு எங்கேயுமே நான் இது வரைக்கும் அந்த ஷாப்பில் பார்க்கல குளத்தூரில். இவங்ககிட்ட வச்சுருந்தாங்க. பட் பேர் வந்து 400 ருபீஸ் சொன்னாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரிஞ்சுது. ஏன்னா இதே பலூன் பார்ப் வந்து ஆன்லைனில் ஓரளவுக்கு கம்மியாகவே கிடைக்குது. சரி, நம்ம வேறு ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லி செக் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு அந்த வேல்டெயில் பார்ப் அது கொஞ்சம் இருந்துச்சு. பலூன் பார்ப் வாங்கணுன்னு தான் பார்த்தேன். ஆனால் 400 ருபீஸ்ன்னு போட்டிருந்ததுனால கொஞ்சம் பேக் அடிச்சிட்டேன். அப்புறம் வேல்டெயில் அந்த டைகர் பார்ப் வந்துருந்துச்சு. பட் கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ப்ரைஸ் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக சொன்னாங்க. 120 அவ்வளோதான் சொன்னாங்க. சரி, சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம இந்தியன் ஓஷனுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போனால் அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ரெகுலரான ஃபிஷஸ் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் உள்ளுக்கு போயிட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ இந்தியன் ஓஷன் முன்னாடி மாதிரி இல்லை, கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. முன்னாடிலாம் ரொம்ப எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த தடவை அந்த அளவுக்குலாம் இல்லை. ஸோ வந்து குளத்தூரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் கேட்டு போடுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. பட் எனக்கு ஒரு இது என்னென்னா, நம்ம இண்டிவிஜுவலாக ப்ரைஸ் கேட்டோன்னா கண்டிப்பாக நீங்கள் போகும்போது அந்த ப்ரைஸ் இருக்காது. ஜஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது வெரைட்டிஸ் உங்களுக்கு தேவைன்னா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்தாப்பில் இது பண்ணிக்கோங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பலூன் ரேம் இருந்துச்சு, கொஞ்சம் குவாலிட்டியாகவே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேல்டெயில் டைகர் வச்சுருந்தாங்க. க்ரீன் கலர், கொஞ்சம் கலர் நல்லாவே இருந்துச்சு. பேர் வந்து 150 சொன்னாங்க. ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ். ஏன்னா நான் சென்னைக்குள்ளேயே இது சிங்கிள் பீஸ் வந்து 150 175 சொன்னாங்க. இங்கே பேர் உங்களுக்கு 150னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. ஸோ இந்த தடவை குளத்தூரில் வந்து கொஞ்சம் அக்வாரியம் இல்லாத பெட் ஷாப்புக்குள்ளே கொஞ்சம் போய் ப்ரைஸ் டீட்டெயில் கேட்டிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸான பேர்ட்ஸ் பார்த்தேன். சரி, அதனால் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் கேட்டிருந்தேன். ஸோ நான் வந்து சாட்டர்டே போயிருந்தேன். இது மேக்ஸிமம் சண்டே மார்னிங் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் போகிறதா இருந்தால் சண்டே ஈவினிங் போங்க. கண்டிப்பாக வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். சாட்டர்டேங்கிறதுனால ஃபிஷ்ஷஸ் நிறையா வந்து இல்லை. ஷாப்ஸ் நிறைய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் நிறைய ஷாப்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பினாரோனா இருக்குதான்னு கேட்டால் இருந்துச்சு, கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை பார்த்தீங்கன்னா குளத்தூரில் நிறைய ஷாப்ஸில் வந்து வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்பவுமே பெருசாக சொல்ல மாட்டாங்க. பட் இந்த தடவை 2-3 ஷாப்ஸில் வந்து வீடியோ எடுக்காதீங்கட்டாங்க. இந்த ஷாப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலை. ஃபுல்லாக எடுக்க முடியல. அதுக்குள்ளே எடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது லாஸ்ட் டைமே இந்த ஷாப் போயிருந்தேன். அந்த பெரிய டேங்க் டிஸ்பிளேலாம் லைட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் சரி அதை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு ஆப்போசிட்லேயே ரெயின்போ அக்வாரியம்னு ஒன்று உண்டு. இது நம்ம சென்னைக்குள்ளேயுமே வச்சுருக்காங்க. அவங்களோட ஷாப்பு டைகர் பார்ப் வச்சுருந்தாங்க பெருசு பெருசாக. நார்மல் ஃபிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை சொல்கிறாப்புல. கூட்டம் அந்தளவுக்கு இல்லைங்க இந்த வர சாட்டர்டே. நான் எப்பவும் சாட்டர்டே நிறைய தடவை போயிருக்கேன். ஆனால் வந்து கூட்டம் இருக்கும். பட் இந்த தடவை என்னன்னு தெரியல, சாட்டர்டே அந்தளவுக்குலாம் கூட்டம் இல்லை. அடுத்தது இந்த ஏஜிஆர் அக்வாரியம் சொல்லிட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவரான். இது லாஸ்ட் டைமே நான் போயிருந்தேன். இங்கே வந்து ஃப்ளவரான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1500 உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் தான் வச்சுருப்பாங்க. குவாலிட்டி வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸ்லாம் எதுவுமே கிடைக்காது. இவங்ககிட்ட எல்லாமே ஓரளவுக்கு பெரிய சைஸில் இருந்தால் அவைலபிளில் இருக்கும். பட் ஃப்ளவரான் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கணுன்னா இங்கே ட்ரை பண்ணலாம்.
ஸோ பேக்கெட் ஃபிஷ்ஷஸில் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பிளாட்டீஸில் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அது மாதிரி டைகர் பார்ப்லாம் பெருசு பெருசாக வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ₹100 தான் சொன்னாங்க. பட் நல்ல ஒரு அடல்ட் சைஸில் இருந்தது. ₹100க்கு இது ஒர்த்துன்னு தான் தோணுச்சு. ஏன்னா பெரிய பெரிய சைஸ் எல்லாமே. மேக்ஸிமம் எல்லா ஷாப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பார்பு அப்புறம் பிளாட்டீஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாட்டீஸு ஸ்வாட் டெயில்ஸு எல்லாமே அவைலபிள் இருந்தது. இந்த ஷாப் வந்து அக்வா வேர்ல்டுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இங்கே பிளான்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். இங்கே பலூன் ராம் வச்சுருந்தாங்க. 300 தான் சொன்னாங்க. ஓரளவுக்கு டீசென்ட். ஆனால் எல்லாமே மேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஷாப்பில் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான இது பார்த்தீங்கன்னா பிளாட்டிலே ரூபினோஸ் பிளாட்டின்னு சொல்லுவாங்க. அது குளத்தூர்லேயே ரொம்ப ரேர் தான். அதுலேயே ஹைஃபின்னு சொல்லுவாங்க. அது இந்த ஷாப்பில் இருந்துச்சு. 150 தான் சொன்னாங்க. ரொம்ப டீசெண்டான ப்ரைஸு. ஏன்னா இதே ஹைஃபின் வந்து வெளியில் கேரளாலலாம் நான் கேட்கும்போது 400 450 சொன்னாங்க. இங்கே 150ங்கிறப்போ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு ப்ரைஸு. இந்த குளத்தூரில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷு. ஹைஃபினில் ரூபினோஸ் அது வர்றதே கொஞ்சம் ரேராக தான் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே டேடி அக்வாரியம் சொல்லிட்டு எப்பவுமே போகிறது தான். வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இல்லை, ரெகுலரான ஃபிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க. ஜஸ்ட் உள்ள போயிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து உங்களுக்கு கப்பீஸு அதுக்கப்புறம் ஷ்ரிம்ப் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. முன்னாடி மாதிரி குளத்தூரில் இந்த தடவை கொஞ்சம் அந்தளவுக்கு இதாக இல்லை. ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ் வந்து எல்லாமே கம்மியாக தான் இருந்துச்சு. வெளியில் டிஸ்பிளே பண்ண ஃபிஷ்ஷஸ்லேயுமே வெரைட்டிஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் பிளாட்டீஸ் நிறைய வச்சுருந்தாங்க. சரி, நான் ஏதாவது ஃபீமேல் பீட்டாஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் இந்த அக்வாரியம் ஷாப்புக்கு. பட் பார்த்தீங்கன்னா ஃபீமேலே வந்து குளத்தூரில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வச்சுருக்கிறவங்களுமே சின்ன சின்ன இது தான் வச்சுருந்தாங்க. ஸோ ஃபீமேல் இருக்கான்னு கேட்டேன். ஃபீமேல் வந்து இருந்த 1-2 பீஸும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு அவைலபிலிட்டி ஃபீமேல் பீட்டாஸ் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் தான். சாட்டர்டேங்கிறதுனால இந்த சாட்டர்டே தான் என்னமோ தெரில, பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறதும் ஒரு சில ஷாப்ஸில் தான், நிறைய ஷாப்ஸில் பண்ணலை. ஸோ பேக்கெட் ஃபிஷ்ஷஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேக்கெட் 100 அந்த ஃபிஷ்ஷோட சைஸ்க்கு தகுந்தாப்பில் தான். ஸோ நான் வாங்குறப்பல இருந்தால் தான் ப்ரைஸ் கேட்பேன். ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் பிளாட்டி பேக்கெட் வந்து உங்களுக்கு ஒரு 10 பீஸ் கிட்ட இருக்கும். ஆனால் ₹80 சொன்னாங்க. ரீசனபிளாக இருந்துச்சு. அதே மிக்கி மவுஸ் பிளாட்டி வந்து இந்த ஷாப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இந்த ஷாப்பு இது ஒரு ஹோல்சேல் ஷாப்பு தான். இங்கே வந்து ₹100 சொன்னாங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க இந்த ஷாப்பில் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு. அந்த மிக்கி மவுஸ் பிளாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ₹100 சொன்னாங்க. அதே இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஷாப்பில் ₹80 தான். பட் இங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் ஃபிஷ் நிறைய பேர் வாங்குவாங்க. ஹோல்சேலெல்லாம் பெரிய பெரிய பேக்கெட்டில் போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிளாட்டி கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. ஸ்வாட் டெயில் தான் நிறையா அடல்ட் சைஸ் வச்சுருந்தாங்க. ஸோ வழக்கம் போல் இந்த ஷாப்பு இந்த பட்டர்ஃப்ளை கோழி வச்சுருப்பாங்க. பட் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் பாடியில் ஒரு பட்டர்ஃப்ளை கோழி ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஒரு பிளாட்டினம் கலரில். ப்ரைஸ் எவ்வளோன்னு நான் கேட்கல. மோஸ்ட்லி இந்த வந்தாங்கன்னா இந்த ஷாப்பில் கண்டிப்பாக எல்லோரும் வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களோட டிஸ்பிளே அப்படி. இந்த ஃபிஷ்ஷை பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வந்து சும்மாவாக தான் அந்த ஷாப்புக்குள்ளே போய் சுற்றிட்டு வருவாங்க, வாங்குறாங்களே வீடியோ. ஆனால் இதோட சின்ன சைஸ் வந்து நான் லாஸ்ட் டைம் கேட்கும்போதே 1200 தான் சொன்னாங்க. இந்த மாதிரி தான் வெல்டேலாக வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 1200னா ஓகே. இந்த மாதிரி டெய்லோடு வந்துச்சுன்னா ஓகே. பட் அது நம்ம பெருசாக வளரும் போது தான் தெரியும். அடுத்தது இந்த சரானா பெட்ஸு. இங்கே வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் வந்து குவாலிட்டியாக இருக்கும். அந்த அவங்களோட டேங்க் மெயின்டெனன்ஸ் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். பட் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பேர்ட்ஸும் வச்சுருக்காங்க, எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு. நான் லாஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் அதை பெருசாக கவனிக்கல. இந்த டைம் தான் உள்ளுக்கு பார்க்கும்போது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸாக வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு உங்களுக்கு செக் பண்ணும்போது இந்த தடவை ஸ்டிங்ரே வச்சுருந்தாங்க. ரொம்ப சின்னதாக ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கல, பட் க்யூட்டாக இருந்தது. கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால செம க்யூட்டாக இருந்தது. இங்கேயும் ஆல்பினோ அரோனா வச்சுருந்தாங்க. 4000 கிட்ட சொன்னாங்க. நான் ஆல்பினோ அரோனா வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் இல்லைனா ப்ரைஸ் கம்மியாக இருக்குமேன்னு கொஞ்சம் தேடினேன். பட் வந்து 4000 அந்த ரேஞ்ச் தான் இருக்குது. இதே ஆன்லைனில் நான் 2-3 இடத்துல பார்த்தா இதோட ப்ரைஸ் கம்மியாகவே கிடச்சிது. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிங்கர் சின்னதாக இருந்தால் செம்ம க்யூட்டாக இருக்குது.
2 3 பீசஸ் வச்சுருந்தாங்க. நான் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கல. இதோட பெரிய இதுக்கு அடுத்த சைஸில் இருக்கிறது 5000 கிட்ட வெளியில் கொடுக்குறாங்க. பட் இங்கே எவ்வளோன்னு தெரியல. இங்கே வந்து எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் இருந்துச்சு. பட் அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணலை. ஜஸ்ட்டு வெளியில் அந்த கண்ணாடிக்கு வெளியிலே இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா ரெட் லோரி அப்படின்னு சொல்லுவாங்க இது. அதுக்கப்புறம் உள்ளுக்கு எலக்ட்ரா ஒன்று வச்சுருந்தாங்க, ஃபுல் ரெட் கலர். அது 75,000 76,000 ஏதோ சொன்னாங்க. பேர்ட்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருந்ததுங்க. ஒரு ஆஃப்ரிக்கன் பேர்டில் காங்கோ அந்த வெரைட்டி வச்சுருந்தாங்க. எல்லாமே காஸ்ட்லியான இது தான். எதுவுமே சீப் ப்ரைஸில் இருக்காது. எல்லாமே செம்ம காஸ்ட்லியான பேர்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில். நீங்கள் சரவணா பெட்ஸ்ன்னு சொல்லிட்டு கூகுளில் அடித்தாலே போதும், அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். நீங்கள் அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் ஃபிஷ் டாக்டர் அந்த அவரோட ஷாப்பு. பக்கத்தில் குட்டி பசங்களோட ஷாப்பு. பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பீட்டாஸை விட்டுட்டு இப்போ வெளியில் இந்த மாதிரி நார்மல் ஃபிஷ்ஷஸை டிஸ்பிளே போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு தெரியல. உள்ளுக்கும் பீட்டாஸ் இவங்க கடையிலேயே கம்மியாக தான் இருந்துச்சு. ஃபீமேல் கேட்டேன், இல்லைன்ட்டாங்க அவங்ககிட்டையும். அக்வாஸ்டார் கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த அக்வாஸ்டாருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த இதில் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் இவங்க எப்பவுமே வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் போடுவாங்க. பட் இந்த தடவை ரொம்ப கம்மியாக தான் பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் போட்டிருந்தாங்க டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. மேபி என்னன்னு தெரியல. அவ்வளோதான், கூட்டமும் இல்லை இந்த தடவை. அதனால் ஃபிஷ்ஷஸும் பெருசாக பெரிய அளவுக்கு டிஸ்பிளே பண்ணல. மேபி சண்டே வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சண்டே போனீங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். கொஞ்சம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் பார்க்கலாம். மோஸ்ட்லி எல்லா கடையிலுமே வெளியில் நிறைய கடையில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த தடவை கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு 8 மணிக்கெலாம் ஏகப்பட்ட ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு பிளாட்டி ஒன்று வாங்கியிருந்தேன். செம்ம குவாலிட்டியாக இருந்துச்சு. பட் இந்த தடவை இல்லை. கேட்டேன், இந்த வரல. சண்டே கண்டிப்பாக வரும், சண்டே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நீங்கள் அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்து அந்த பான்ஸுக்கு வைக்கிற பிளான்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஆக்சுவலாக வாங்கணும்னு ஒரு பிளான் போட்டேன். பட்டு அதுக்கு சரி இப்போ வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய சைஸாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் வச்சுருக்கிறது ஒரு சின்ன சைஸ் பாண்டு தான். இது வந்து அக்வாஸூன்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் ஒரு கடை. இங்கேயும் ஃப்ளவரான்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் பீட்டாஸ் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. கிரேவிஷ் பேக்கெட் போட்டு வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர்ட்ஸ் ரிலேட்டடாக 2 3 கடைகள் உண்டு. சரி இந்த தடவை அதுக்குள்ளே போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு போனேன். அது சென்னை பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. சென்னை பெட் வேர்ல்டு. இந்த ஷாப்பு ஏன் போனோன்னா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம ப்ரைஸ் மட்டும் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போனால் சன்கனூர் வந்து உங்களுக்கு சிக்கு வந்து 8000 கிட்ட சொன்னாங்க. அது மாதிரி லோரி கிட் வந்து ரெட் லோரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி க்ரீன் கலரும் வச்சுருக்குறாங்க. ஃபுல் ரெட்டு, அதுக்கப்புறம் அந்த ரெயின்போ கலரில் லோரி கிட் இருக்கும். அது 25,000 30,000 சொன்னாங்க. சிக்ஸும் வச்சுருக்காங்க, கொஞ்சம் அடல்ட்டும் வச்சுருக்குறாங்க. ஸோ இந்த கடை டீட்டெயில் வேணும்னா சொல்லுங்கள். நான் விசிட்டிங் கார்டு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அட்ரஸ் வந்து கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா நான் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே தரேன். பெரிய இக்குவானா ஒன்று வச்சுருந்தாங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வீடியோ எடுக்க போனாலே அது நம்மளை ஏதோ ஃபுட்டு கொடுக்குற மாதிரி பக்கத்தில் வந்தது. சரின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் ரிவர்ஸில் போனாங்க. எப்போவுமே வழக்கமாக ஒரு கடையில் வந்து பேக்கெட் ஃபிஷ்ஷஸ் பார்ப்பேன். சரி இன்றைக்கி அந்த அக்கா கிட்ட ஏதாவது புதுசாக இருக்கான்னு பார்த்தேன். இவங்ககிட்ட ஸ்வாட் டெயில் எப்போவுமே கிடைக்கும். இந்த தடவை கொஞ்சம் அந்த பிளாக் டெயிலு, ஸ்வாட் டெயில், அதுமாதிரி பிளாக் டெயில் பிளாட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஆக்டிவாக இருந்துச்சு. பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 120 100 அந்த மாதிரி சொன்னாங்க. ஃபிஷ்ஷுக்கு தகுந்தாப்புல. பட் நான் எதுவுமே பெருசாக வாங்கலை. ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிளாட்டீஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ இவங்க கடையில் பலூன் மாலி இருந்துச்சு. ரெகுலர் பலூன் மாலி தான், ஹைஃபின்லாம் கிடையாது. ஸோ இந்த ஒரு பேக்கெட் விடோ வந்து டெட்ரா பேக்கெட் வந்து 200 சொன்னாங்க. ஓகே மாதிரி தான் தெரிஞ்சு எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 பீஸ் கிட்ட உள்ளுக்கு இருந்தது. ஓகே தான், ஓகே மாதிரி தான் இருந்துச்சு 200.
ஸோ வந்து ஆல்ரெடி செம்ம டிராஃபிக்கில் வந்ததுனால செம்ம டயர்டாயிருச்சு. அதனால் வந்து அதில் வாக் பண்ணி கடைக்குள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால் நானே சட்டு சட்டுன்னு எல்லாம் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு இந்த சைடு நான் எப்பவும் பைக் ஓட்டுறதுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா இங்கே வந்து அக்வாரியம் டேங்க்ஸ் ஃபுல்லாக இங்கே தான் கிடைக்கும். நீங்கள் ஷாப்பில் வாங்குறதோட இந்த சைடில் அக்வாரியம் டேங்க்ஸுக்குன்னே 2-3 கடைகள் உண்டு. ஸோ நீங்கள் அங்கே வந்து ப்ரைஸ் ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். ஃபிஷ் டேங்க்ஸு நீங்கள் அக்வாரியம் அந்த ஃபிஷ் ஷாப்பில் போய் வாங்குறதுக்கும் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டேங்க்ஸ் இது பண்ணி கொடுக்குறதுனால இவங்ககிட்ட கொஞ்சம் ப்ரைஸஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த சைடு 2-3 கடைகள் இருக்குது. இது ஃபுல்லாமே வந்து டேங்க்ஸ் இது தான். ஸோ எப்போவுமே இந்த பேர்ட் கடைக்கு போவேன். இதுக்கு நேம்லாம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா அந்த இந்தியன் ஓஷன் ஆக்சசரி ஷாப் உண்டு. அந்த ஸ்கூல் ரோட்டில் ஸ்டார்டிங்கில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கடை தான். நான் எப்போவுமே அந்த ப்ரௌன் குனிபிக் வந்து போய் கேட்டுட்ருக்கேன். இந்த தடவை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, சேல் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. பட் நெக்ஸ்ட் டைம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி நிறைய பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து ப்ரைஸ் எதுவும் கேட்கல. பட் பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஜாவா ஃபின்ச்சே 650 ருபீஸ் தான் சொன்னாங்க. நான் வாங்குகிற டைமில் 1200 கிட்ட இருந்துச்சு. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஜாவா ஃபின்ச் வெறும் 650 தான். எனக்கு வந்து ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு அந்த ஷாப்பில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு கடை. இந்த கடைக்குலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. பின்ச்சஸில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. கோல்டன் பின்ச்சு, அவுல், அதுக்கப்புறம் வந்து இந்த த்ரோட் பின்ச்சு. ப்ரைஸ் வந்து எனக்கு எக்ஸாக்டாக தெரில. பட் வந்து பார்த்தீங்கன்னா அவுல் பின்ச்சில் 2500 அவ்வளோதான் சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லோரி சிக்ஸ் வச்சுருந்தாங்க. ரெட் லோரி கிட்டோட சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25,000. இன்னொன்று வந்து 30,000 சம்திங் சொன்னாங்க. அந்த ஃபெதர் இருக்கிறது கொஞ்சம் ரேட் அதிகம். ஃபெதர் இல்லாதது 25,000 தான் சொன்னாங்க. டிஎன்ஏ கிடையாது. பட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து வேணால் இது பண்ணிக்கோங்க. இதோட கார்டு என்கிட்ட இருக்குது. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் வேணால் டீட்டெயில்ஸ் தரேன். இங்கே மக்காவுலாம் உள்ளுக்கு வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் ப்ரைஸ் கேட்கல. ஏன்னா அது வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு அஃபோர்டபுள் கிடையாது. அதனால் ப்ரைஸ் எதுவும் கேட்கல. பட் உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். ஸோ இந்த தடவை வந்து எப்படியோ டிராஃபிக்லலாம் போனது இப்போ ரொம்ப டயர்டாகிடுச்சு. டிராஃபிக்கில் வெயிட் பண்ணி போனதுனால. அதனால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் ஷாப்ஸும் பெரிய அளவுக்கு எங்கேயுமே ஓப்பனில் இல்லை. ஒரு சில ஷாப்ஸ் தான் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க ஃபிஷ்ஷஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஷாப்ஸில் போய் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ப்ரைஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது முன்ன பின்ன இருக்குங்க. நானே கேட்டாலுமே அது நீங்கள் போய் கேட்கும்போது வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.